ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பட்ஜெட் பைக்கர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கேமராவில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் செட்டிங்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வச்சிருக்க கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகன் H9 கேமரா வச்சிருக்கேன். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் கிடையாது, இன்டர்னல் மைக் சப்போர்ட் தான் அந்த கேமராவில் இருக்குது. இன்டர்னல் மைக்காக இருந்தாலும் இந்த கேமராவோட மைக் குவாலிட்டி வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு ஃபீல் கொடுக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோட்டோவில் மெயினே வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதில் இருக்க மைக் வச்சுட்டு நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த கேமராவில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம விளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஈகன் H9 கேமரா எடுத்துங்க. எந்த ஒரு ஆக்ஷன் கேமராலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க. ஒரு டபுள் சைட் செல்லோ டைப்பு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து போயா மைக் இது. ஸோ ரொம்ப லென்த் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் சுருட்டி வச்சிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு 150 ரூபா 300 ரூபாயில் மைக் நல்லாவே மைக் இருக்கும், அந்த மைக் யூஸ் பண்ணிங்க. இந்த மைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான மைக், எல்லா சவுண்டுமே இதை கேப்சர் பண்ணும். நான் அதனால் இந்த மைக் இப்போதைக்கு இந்த மைக் தான் இருக்குது. ஸோ நான் அந்த மைக் நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் நார்மலாக மவுண்ட் பண்ணுற மவுண்ட். ஸோ ஹெல்மெட் மவுண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வச்சுட்டு எப்படி நம்ம மோட்டோ லெக்கிங்கான வாய்ஸ் செட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் சைட் செல்லோட எடுத்துக்கலாம். இந்த டபுள் சைட் செல்லோட எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு செட்டான அந்த மைக் இருக்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மைக் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் மைக் செட் பண்ணிட்டேன். மைக்குக்கு வந்து நான் இடம் வச்சு பார்த்துட்டேன். ஸோ இந்த இடம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து டபுள் சைஸ் டைப் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத வந்து நம்ம இந்த கோட்டிங் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ வந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்மெட்டில் வந்து இந்த டபுள் சைட் ஸ்டிக்கர் வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ வந்து மைக்கை வந்து ஹெல்மெட்டில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போயா மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டென்சர் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி நான் ரோல் பண்ணிட்டேன் அந்த வயர் எல்லாத்தையுமே. ஸோ இது பண்ணி வச்சுனா உங்களுக்கு இப்போ மேலாக்க மட்டும் நான் வச்சு காமிக்கிறப்ப ஒன்று நம்ம ஹெல்மெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஹெல்மெட்டை வந்து நான் வேர் பண்ணிக்கிறேன். ஹெல்மெட் வந்து நான் வேர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு மைக் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மைக் எடுத்தாச்சு. மைக் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த டபுள் சைஸ் செல்லோ டைப் இருக்க இடத்துல மைக்கை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து நமக்கு வந்து இந்த குஷனிங்கில் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். குஷனிங் லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வயரை வந்து குஷனிங்குள்ளே லைட்டாக உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு குஷனிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். காற்றுக்கு வந்து மைக் வந்து உங்களுக்கு வந்து ஆடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக் வந்து உள்ள நம்ம அந்த டபுள் சைஸ் டைப் வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 3.5mm ஜாக் இது. ஸோ இது வந்து டூரிங் தான் இருக்கும். இது வந்து மைக் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். எப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்ஷன் கேமராவில் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ரெக்கார்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டர்னல் மைக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரெக்கார்டிங்க்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் மூலிமா ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, நான் வந்து இந்த வாய்ஸ் ரெக்கார்டுங்கிற ஒரு சாதாரண ஆப் தான் ப்ளே ஸ்டோரில். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.7 MB அதான் இருக்கும். நான் இந்த ஆப் தான் வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் ஃபோனை. ஸோ மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த டேங்க் கவர் இருக்குல்ல, இந்த கண்டென்சர் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டேங்க் கவருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுவேன் கண்டென்சரை. டேங்க் கவருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் செட்டப் வந்து ரெடி. ஸோ நீங்கள் கேட்பீங்க, சரி இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுனால வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கும், ஹைவேல வந்து போவோம், தென் வந்து பைக்கு ட்ரைவ் பண்ணுறப்ப எக்ஸ்டர்னல் சவுண்ட்ஸ்லாம் கேட்குமான்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நம்ம அதையும் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்டர்னல் மைக் வழியாக நான் பேசிகிட்டு இருக்கேன். தென் வாய்ஸ் குவாலிட்டி, தென் சுற்றி இருக்க சவுண்ட் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கையில் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நான் ஸ்பீடாக போக ட்ரை பண்ணுறேன். தென் கொஞ்சம் மெதுவாக போகிறப்ப வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, தென் வந்து ஹைவேல ஸ்பீடாக போகிறப்ப ஹைவே போக முடியுமான்னு தெரியல லாக்டவுனால். ஸோ நான் இங்கே சுற்றி இருக்க ரோட்ஸ்லேயே நான் ட்ரைவ் பண்ணி காமிக்கிறேன். அதை வச்சு உங்களால் ஒரு கிளியர் மைண்ட் செட்டுக்கு வர முடியும் இந்த எக்ஸ்டர்னல் மைக் பற்றி. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எதுவுமே இல்லைங்கிறதுக்கு இந்த செட்டப் வச்சு நம்ம விளாக் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும்னு
என்னை பொறுத்த வரைக்கும். நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம விளாக் பண்ணணும், பட்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 km ஸ்பீட் போயிட்டுருக்கேன். இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிளைமேட் வேறு இங்கே மழை பெய்யுற மாதிரியே இருக்குது திண்டுக்கல்ல. ஸோ லாக்டவுன்னு சொன்னாங்க, ஆனால் எல்லா ஷாப்பும் ஓப்பனில் இருக்குது. ஸோ சரி, இப்போ நம்ம லாக்டவுன் பற்றி பேச வேணாம். ஸோ மைக் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். தென் இப்போ ஒரு 60 இல்லை 70 ட்ரை பண்ணுறேன். ஸ்பீட் பிரேக்கர் வேறு அங்கிட்டு அங்கிட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்சளவு இந்த ரோட்ஸில் வந்து நான் வேகமாக போய் நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டேன். ஸோ வாய்ஸ் குவாலிட்டி தென் வந்து ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூபர்ஸ்க்கு வந்து இதுவே போதும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூபர், மோட்டோ விளாகர் தான். ஸோ வந்து நான் வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் மீண்டும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.